பிறந்த குழந்தைக்கும் ஜாண்டிஸ் வரலாம், லிவர் ஃபெயிலியர் வரலாம், அந்த சிரோசிஸ் வரலாம். அது வந்து கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம். அதாவது பிறப்புலேயேவும் லிவர் சரியாக வளராமையோ இல்லை லிவர்லேருந்து பித்தம் வெளியே வர அந்த டக்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது டெவலப் ஆகாமல் இருந்தால் அந்த குழந்தைங்களில் 3 மாத குழந்தைக்கு கூட சிரோசிஸ் வந்துடும். இது இல்லாமல் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்னு இருக்குது. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற சில என்சைம்ஸ் வந்து லிவரில் வந்து ப்ரொடியூஸே ஆகிருக்காது அந்த குழந்தைக்கு. அந்த இதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியாது. அந்த குழந்தைங்கள் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் வாழ முடியும், அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ 3 வயசு சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அது வந்து காமனாக கண்டாமினேட்டட் ஃபுட்டு மூலமாக தான் வரும். ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ கண்டாமினேட்டட் ஃபுட்டு, அதாவது அந்த ஃபுட்டில் தண்ணியில் ஏதோ கலந்துருக்கும் அந்த இது. அதை வந்து காமன் ஸ்கூல் ஏரியா இல்லை வந்து ஹாஸ்டலு அந்த மாதிரி இடத்துல இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ இன்ஃபெக்ஷன் அப்படி வந்ததுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் ஃபீவர் ஃபாலோட் பை ஜாண்டிஸ். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹெப்படைட்டிஸ் ஏ ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரத்தில் ஜாண்டிஸ்லாம் வந்து அதுவாக தன்னைத்தானே அது சரியாயிடும், க்யூர் ஆகிடும் பாடி. சும்மா சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருந்தால் போதுமான. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடலசன்ட் குரூப் அண்டு இந்த 30s to 40s. அது மெயினாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்கஹால். அந்த ஏஜில் வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. ஆல்கஹால் ஒரு 20-25 வயசுலலாம் வருதுன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குடித்து மத்தியானம் குடிப்போம், நைட்டும் குடித்து மறுநாள் காலையும் குடியாக ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷம் வாழ்ந்தால் போதும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது எல்லோரும் அப்படி பண்ண போகிறதில்ல, சிலர் இருக்காங்க. ஸோ அதுக்கு இது 40 இயர்ஸ்க்கு எப்படி வருதுன்னா 20 இயர்ஸில் ஆரம்பிச்சிருப்பாங்க, டெய்லி நான் நைட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு 20 வருஷத்தில் அது அக்குமுலேட் ஆகி அந்த ப்ராப்ளம் வரும். ஓல்ட் ஏஜ் போக போக இந்த ஃபேட்டி லிவர் அது மூலமாகவும் சுகர் நிறைய நாள் இருந்தால் ஃபேட்டி லிவர் வரும், அது மூலமாக லிவர் ப்ராப்ளம் வரும். இன்னொரு இது ஏஜிங், வயசாக எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் அதுவும் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. அதுவே அது சரி பண்ணுற தன்மை கம்மியாகும் போது இந்த மாதிரி நோய்களும் வருது.